விண்வெளியிலிருந்து எடுக்கப்பட்ட சமீபத்திய செயற்கைக்கோள் புகைப்படங்கள் ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் ஒரு புதிய கடும் வெப்ப அலை உருவாகி வருவதை உறுதிப்படுத்தியுள்ளன. மீட்டியோசாட் 3rd ஜெனரேஷன் என்ற அதிநவீன செயற்கைக்கோள் பூமியிலிருந்து சுமார் 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து எடுத்த புகைப்படங்கள் தற்போது வானிலை ஆய்வாளர்களை அதிர்ச்சிக்குட்படுத்தியுள்ளன. இந்த படங்களில் பிரான்ஸ், ஸ்பெயின், தெற்கு இங்கிலாந்து மற்றும் மேற்கு மத்திய தரைக்கடல் பகுதி முழுவதும் வானம் முற்றிலும் மேகமூட்டமின்றி அச்சுறுத்தும் வகையில் தெளிவாக காணப்படுகிறது. மேகங்களே இல்லாத இந்த நிலவரம் இந்த வாரம் ஐரோப்பாவை தாக்கவிருக்கும் தீவிரமான மற்றும் மிக ஆபத்தான வெப்ப அலைக்கான ஒரு பிரம்மாண்ட எச்சரிக்கை அறிகுறி என்று வானிலை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஏற்கனவே கடந்த ஜூன் மாதத்தில் ஐரோப்பா வரலாறு காணாத வெப்பத்தை சந்தித்திருந்த நிலையில் இந்த வாரம் மீண்டும் நிலைமை மிக மோசமடைய போகிறது. புதிய வெப்ப அலையின் காரணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் வெப்பநிலை 43 முதல் 44 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என அதிகாரப்பூர்வ எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பொதுவாக குளிர்ச்சியாக காணப்படும் தெற்கு இங்கிலாந்திலும் வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை எட்டக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது அங்கு வாழும் மக்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. இந்த கடுமையான வெப்பநிலை ஐரோப்பிய நாடுகளில் தற்போது மிக மோசமான மனித உயிரிழப்புகளை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது. குறிப்பாக ஜெர்மனியில் இந்த வெப்ப அலையின் தாக்கத்தால் இதுவரை 5,120 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து பொது சுகாதாரத்திற்கான ரோபர்ட் கோச் நிறுவனம் வெளியிட்டுள்ள வாராந்திர அறிக்கையின்படி வாராந்திர சராசரி வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸை வெகுவாக தாண்டிய ஜூன் மாத இறுதியில்தான் இந்த மரணங்கள் மிக வேகமாக இடம்பெற்றுள்ளன. இதில் கொடூரம் என்னவென்றால் உயிரிழந்தவர்களில் 4,270 பேர் 75 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட முதியவர்கள் ஆவர். மேலும் முதியவர்களில் பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் ஆண்களை விட பெண்களே இந்த வெப்பத்தால் அதிகமாக உயிரிழந்துள்ளதாக என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் கோப்பர்னிகஸ் காலநிலை மாற்று சேவை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மேற்கு ஐரோப்பாவில் வரலாற்றிலேயே மிகவும் வெப்பமான ஜூன் மாதம் தற்போதுதான் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதத்தின் சராசரி வெப்பநிலை 20.74 டிகிரி செல்சியஸாக இருந்துள்ளது. இதன் காரணமாக பிரான்ஸ், பெல்ஜியம், ஸ்பெயின் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் ஜூன் 20 முதல் 28 வரையிலான காலகட்டத்தில் நிலவிய கடுமையான வெப்ப அலையினால் மட்டும் 4,700க்கும் மேற்பட்டோர் மேலதிகமாக உயிரிழந்துள்ளதாக அந்தந்த நாட்டு அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளனர். பூமி வெப்பமயமாதல் மற்றும் காலநிலை மாற்றத்தின் கொடூரமான முகத்தை ஐரோப்பா தற்போது நேரடியாக அனுபவித்து வருகிறது. அடுத்த சில நாட்களுக்கு பதிவாக போகும் 44 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இன்னும் எத்தனை உயிர்களை பறிக்கப் போகிறது என்ற அச்சம் உலக நாடுகளிடையே எழுந்துள்ளது.